வணக்கம் வீரர்களே, உங்கள் துணிச்சல் மற்றும் புத்திசாலித்தனத்தை நான் பாராட்டுகிறேன். நீங்கள் எனது காவல் அதிகாரிகள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் என்ன நோக்கத்திற்காக என்னை சந்திக்க இவ்வளவு தூரம் வந்தீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா? வணக்கம் பறவையே, நாங்கள் இந்த காட்டை ஒட்டி இருக்கிற பக்கத்து கிராமத்துலேருந்து வரோம். எங்கள் கிராமத்தை எங்கேருந்தோ ஒரு பேய் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி மக்களை எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துது. மக்கள் எல்லாருமே ரொம்ப அவதிக்குள்ளாயிருக்காங்க. அதனால தான் நாங்கள் அந்த பேயை விரட்ட ஆலோசனை கேட்டு இந்த காட்டில் இவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி உங்களை நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். தயவு செஞ்சு அந்த பேயை விரட்டுறதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டணும். வீரர்களே, பயப்படாதீங்க. இந்த பேயின்ற விஷயம் உங்கள் பயத்திலிருந்து தான் முதல்ல உருவாகுது. நீங்கள் பயத்தை விளக்குனீங்கன்னா அந்த பேயை உங்கள் இடத்துலேருந்து அடியோடு நீங்கள் துரத்திடலாம். பறவே, நாங்கள் அந்த பயத்தை எப்படி போக்குறது அப்படின்ற விஷயத்த நீங்களே தயவு செஞ்சு சொல்லுங்களேன். சரி, நானே சொல்கிறேன். நான் சொல்லும் இந்த வாசகங்களை நீங்கள் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு சத்தமாக ஒருமித்த குரலில் அந்த பேயின் முன்பாக நின்று சொல்லுங்கள். பின்பு அந்த பேய் உங்கள் ஊரை விட்டு காலி செய்துவிடும். நாங்கள் எதற்கும் பயப்படுவதில்லை. எங்கள் ஒற்றுமையே எங்கள் பலம், எங்கள் நம்பிக்கையே எங்கள் ஆயுதம். இந்த விஷயத்தை நான் சொன்ன மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒருமித்த குரலில் சத்தமாக அந்த பேய் முன்னாடி நின்று சொல்லுங்கள். பேய் ஊரை விட்டு போய்விடும். சரியா? அது